அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் காவல் நிலையங்களில் மரணமடைந்தவர்களின் குடும்பங்களை சந்திக்க தாவேகா தலைவர் விஜய் திட்டம் என தகவலானது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி. அஜித் மரணத்திற்காக வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக சந்திக்க திட்டம் என தகவலானது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் சமீபத்தில் காவல்துறை அடித்துக் கொல்லப்பட்ட அஜித் குமார் அவருடைய மரணத்தை கண்டித்து சென்னையில பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முன்னதாகவே 2021, அதாவது திமுக ஆட்சி அமைத்ததற்கு பிறகு ஏற்பட்ட காவல்துறை மரணத்தை கண்டித்தும் பாதிப்படைந்த குடும்பங்களை நேரில் வரவழைத்து சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெற இருக்கிறது. இதுக்கு முன்னதாகவே 3ஆம் தேதி மற்றும் 6, 12ஆம் தேதி என 3 தினங்கள்ல இவர்கள் தேதி கேட்டும் அது தள்ளி போன நிலையில ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏறத்தாழ அக்கட்சியினுடைய அமைப்பு ரீதியான 120 மாவட்டங்கள்ல இருந்தும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியில் இந்த 4 ஆண்டுகள் ஆட்சியில ஏற்பட்ட இந்த காவல்துறை லாக்அப் டெத் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினரை நேரில் வைத்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறதாக இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல இந்த 4 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த லாக்அப் மரணங்களை இந்த புகைப்பட வாயிலாக இந்த பேனர் வைத்து விஜய்க்கு பின்புறம், அதாவது விஜய் பேசும் பொழுதோ அது விஜய் பங்கேற்கும் பொழுது அவருக்கு பின்புறத்தில் இந்த பேனரை வைத்து ஒரு கவன ஈர்ப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தும் இந்த தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்கிறது. வரும் சனிக்கிழமை மாலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலை விஜய் பணிகள் அலுவலகத்தில் இவர்களை வரவழைத்து நேரில் சந்திக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.